சிம்பிளா, ஹெல்தியா 10 நிமிஷத்துல நம்ம கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல்ல பாசி பருப்பையும், நெல்லிக்காயும் வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். அதாவது குழம்புன்னு சொல்லலாம். இது வந்து நெய் ஊத்தி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பரா இருக்கும். அது மட்டும் இல்லாம போன் ஸ்ட்ரென்த்துக்கு பாசி பருப்பு ரொம்ப நல்லது. நம்ம முடி வளர்ச்சிக்கு நெல்லிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. இதுக்கு முதல்ல 4 நெல்லிக்காய் எடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசி பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். குக்கர்ல கடலை எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், அதுக்கப்புறமா கொத்தமல்லி விதை வந்து போடுவோம். இது வந்து நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு போட்டுக்குங்க. நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். ஸோ இது நெல்லிக்காய் ஆட் பண்றதுனால, நெல்லிக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட கண்டிப்பா வந்து இந்த கிரேவி சாப்பிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கேரட் போட்டிருக்கேன். கேரட்டும் வந்து ரொம்ப நல்லது. யூசுவலா தனியா வேக வச்சு குடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய் அதனோட விதைகள் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதையும் போட்டுட்டு, நம்ம பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போடணும். போட்டதுக்கப்புறமா லைட்டா வதக்குங்க. இதில மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா குழம்பு மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள். இது 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. இது வீட்லயே அரைச்சது. அது வந்து 1 டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்குவோம். இது எல்லாமே வந்து வதக்குறதுக்கு ஒரு 50 செகண்ட் தான் ஆகும். இப்போ ஊற வச்ச பாசிப்பருப்பையும் போட்டுக்கலாம். இது தோலோட உள்ள பாசிப்பருப்பு. நீங்க முழு பாசிப்பயிரையுமே யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். முட்டி வலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லது. சீக்கிரமாவே குணப்படுத்தும். இதில தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நார்மல் மிளகாய் தூள், அதாவது வெறும் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அதையும் போட்டுட்டு மூடி 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சீங்க அப்படின்னா, அப்படியே பஞ்சு போல ரெடி ஆயிடும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இதில வந்து புளி எல்லாம் எதுவுமே தேவையே இல்ல. இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மத்து இருந்ததுன்னா, நீங்க அதில கூட பண்ணிக்கலாம். இதுக்கு மேல தேங்காய் எண்ணெய், இல்ல அப்படின்னா நெய் எது வேணாலும் நீங்க தூவிக்கலாம். கொத்தமல்லி வந்து நீங்க இருந்ததுன்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதில புரோட்டீன், விட்டமின் B6 அதுக்கப்புறமா ஜிங்க் எல்லாம் இருக்கிறதுனால, குழந்தைகளுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு கண்டிப்பா இத குடுக்கணும். ஏன்னா, அவங்க வந்து ரன்னிங் எல்லாம் போம்போது, அவங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்து ரொம்ப ஹெல்தியானதெல்லாம் சாப்பிடணும். நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னா, கண்டிப்பா இத நீங்க எடுத்துக்கலாம். இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு.